வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சஷ்டி விரதம். எங்கள் வீட்டில் சஷ்டி விரதம் நான் எப்படி கும்பிட்டேன்னு தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதுதான் எங்கள் பூஜரம். கடைசியாக அமாவாசை கும்பிட்டது அப்படியே இருக்குது. இன்னும் எதையுமே க்ளீன் பண்ணல. இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். வெள்ளனா எழுந்து பூஜை பாத்திரத்தை எல்லாத்தையும் துளக்கிறதுக்கு எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். சுத்தமாக வீடை பெருக்கி நல்லா க்ளீனாக தொடச்சாச்சு. அதே சமயத்தில் என் வீட்டில் இருக்கிற எல்லா சாமி சிலைகளையும் எல்லாத்தையுமே எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் க்ளீனாக. இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் என்னென்னலாம் இருக்குது க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன்னு. ஒரு வழியாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஃபோட்டோ எல்லாத்தையுமே க்ளீனாக தொடச்சாச்சு. இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம பூஜை ரூமில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், அரிசி. பச்சை அரிசி கண்டிப்பாக இருக்கணும். அதே சமயத்தில் கல்லுப்பு. இது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். பூஜையில் அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டியது. மற்ற சாமிகள்லாம் க்ளீனாக தொடச்சி எடுத்து வச்சு மாலையெல்லாம் கரெக்டாக போட்டுட்டு எல்லாம் பக்காவாக பண்ணி வச்சாச்சு. அதே சமயத்தில் அகல் எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி போட்டு வச்சு திரி போட்டு வச்சா. மஞ்சள் கரைச்சி வச்சுருக்கேன். இந்த மஞ்சள் தண்ணி நான் காசியோட தண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்க மூலயமா கிடச்சிது. உங்களுக்கு கிடைக்காத பட்சத்துக்கு இங்கே கடல் தண்ணி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். வீடு ஃபுல்லாக நீங்கள் தெளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. கோயிலுக்கு போயிட்டு அப்பா முருகப்பெருமானை பார்த்து ஒரு அர்ச்சனையை போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு விளக்கு அகல் எல்லாத்தையுமே ஏற்றிட்டு எல்லா சாமிக்கும் செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையுமே செஞ்சுட்டு மன திருப்தியாக இந்த வீடியோவை உங்களுக்கு பதிவிடுறேன். இந்த காணொலியை பார்க்கும் அனைவருக்கும் முருகப்பெருமானின் பூரண ஆசீர்வாதங்கள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். Thanks for watching. Don't forget to like, share, and comment your thoughts. See you in the next vibe.